நேற்று நைட்டு நான் சாப்பிட வெளியே போனேன்ல. ஆக்சுவலாக நான் ஸ்டே பண்ற ஹோட்டல் பக்கத்துல ஒரு பெரிய மால் இருக்கு. அங்கக்குள்ள நிறைய கடை இருந்துச்சு உள்ள சாப்பிட்றதுக்கு. அது எல்லாமே சேர்ந்த ஒரு மால். ஸோ அந்த இதுக்கு நைட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். எத்தனை மணிக்கு? ரொம்ப நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதீங்கப்பா. ஒரு 9:30 இருக்கும். நேற்று வந்து ஈஸ்டர் வேற. ஸோ ஈஸ்டர்னாலே இங்க கிறிஸ்டியன்ட்டு நிறைய கொண்டாடுவாங்கல்ல. அதாச்சும் ரொம்ப கடை இருக்காதுன்னு சொல்லி போனா எல்லா கடையும் திறந்திருக்கு. ஃபுட் கோர்ட் மட்டும் இல்ல, ட்ரெஸ் கடை முதல்ல திறந்திருக்கு. ட்ரெஸ் கடை, ஃபிளவர் பொக்கே கடை, ஒருத்தர் ஸ்கெட்ச் பண்ணி இருந்தாரு மேஜிக்கல் ஸ்கெட்ச்னு. அதை வச்சு உட்கார்ந்துருக்காரு. அதுவும் நைட் 9:30 வரைக்கும். ஆமா, எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னடா சண்டே அதுவும் ஈஸ்டர் வீட்டுல போய் இருக்க மாட்டீங்களாடா. நம்ம ஊர் தான் எனக்கு தோணுச்சு, கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. நம்ம ஊர்லயும் பார்த்தேன்னா லீவ் நாள் அப்படி கணக்கு இல்லாம கடையை திறந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட அட்லீஸ்ட் 8 மணி வரைக்கும் கூட கடை திறந்து உட்கார்ந்து நான் பார்த்திருக்கேன். ஸோ அதை பார்க்கும் போதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இப்படி திறந்து போட்டு வேலை பாக்குறீங்களே அப்படின்னு. ஏன்னா யூகே எல்லாம் எப்படி அப்படின்னா கரெக்டா 5 மணிக்கு, அதுவும் ஒர்க்கிங் டேனாலும் சரி, லீவ்னா திறக்க மாட்டாங்க. ஒர்க்கிங் டே கூட இருக்காது. ஒர்க்கிங்னா கரெக்டா 5 மணிக்கு கடையை போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஃபேமிலியோட இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படின்னா அவங்க கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் வந்து ப்ரொவைட் பண்ணுது, கொடுப்பாங்க. அதனால வந்து ஏன்னா எஜுகேஷன் ஃப்ரீ, மெடிக்கல் வந்து மெடிசின் ஃப்ரீ. நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டியது இருந்தாலுமே நம்ம எவ்வளவு சம்பாதிக்குமோ அதுக்கேற்ற டாக்ஸ் தானே. சம்பாத்தியம் கம்மியா இருந்தா கூட பிரச்சனை இல்ல, அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் கட்டுவாங்க. சோ அதனால ஒரு அளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணா போதும். பட் வந்து நம்ம ஊர்ல சிச்சுவேஷனே வேற. நம்ம பேரண்ட்ஸ் தான் நம்மள படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பொண்ணுங்கன்னா நகை சேர்க்கணும், பையனா வீடு வாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து லைக் லாக் ஆயிடுறாங்க. ஈவன் தோ எங்க கடையில வந்துட்டு நாங்க பெட்டி கடை வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இல்ல, பட் பெட்டி கடை வச்சிருந்தோம் ராஜபாளையத்துல மலையடிப்பட்டியில. எங்க கடை சண்டே அன்னைக்கு கூட நைட் 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். லீவ் போட மாட்டாங்க எங்க அம்மா அப்பா. டெய்லி பேக் டு பேக் ஒர்க் தான். அதுவும் ஏதாவது ஃபங்க்ஷன் போனா கூட காலையில கல்யாணம் வீடுனா போயிட்டு வந்துட்டு மத்தியானம் கடையை திறந்துருவாங்க, மத்தியானம் கல்யாணம் வீடுனா சாயங்காலம் கடையை திறந்துருவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து லாஸ்டா லைக் ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். எங்க அப்பா கூட்டு போனது அப்படின்னா நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வந்திருந்தாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த புது ஸ்கூல்ல டான்ஸ் ஆடுறேன்றனால பார்க்க வந்திருந்தாங்க. அதனால ரிட்டர்ன் வீட்டுக்கு போறப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிடலாம்னு சொன்னாங்க. எனக்குலாம் அது வந்து செம ஹாப்பி. இந்த மாதிரி நான் போனதே இல்ல. ஃபேமிலியா போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் போயிட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க அப்படி ஒண்ணு பண்ண மாதிரி ஞாபகமே இல்ல. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அவங்கள பெங்களூர் கூட்டு வந்து சுத்தி காமிக்கும் போது தான் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் 2-3 தடவை சாப்பிட்டோம். பட் அது வந்து என்னால மறக்கவே முடியாது. ஐநோ நம்ம ஊர் வந்து பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்காக தான் எல்லாமே பண்றீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் பிரேக் எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, வாரத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு பெரிய விஷயம். நம்ம லைக் காசு ஸ்பெண்ட் பண்ணி வெளியே கூட்டு போகணும்னு தான் இல்ல, வீட்லயே உட்காந்து ஒரு கேம் விளையாடுறது, ஒரு சீட் ஆடுறது, இல்ல ஒரு கேரம் விளையாடுறது, அது கூட பெரிய விஷயம் தான். ஏன்னா குழந்தைங்க வந்து டீனேஜுக்கு அப்புறம் உங்களை பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. அது வரைக்கும் நீங்க பண்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி டைமுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து ஒர்த்.